நவகிரக தலங்கள். திங்களூர் கைலாசநாதர் திருக்கோவில் தஞ்சாவூர். தல வரலாறு. தட்சன் தனது 27 மகள்களையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அவர்களை அனைவரையும் சமமாக நடத்துவதாக வாக்களித்த சந்திரன். சொன்னபடி நடக்காமல் ரோகிணி மற்றும் கார்த்திகையிடம் மட்டும் பிரியமாக இருக்கிறார். இதனால் மனம் வருந்திய மற்றவர்கள் தங்களின் தந்தையான தட்சனிடம் முறையிடுகின்றனர். தன் பெண்களிடம் பாரபட்சம் காட்டி அவர்களை மனம் வருந்த செய்த சந்திரன் மீது கோபம் கொண்ட தட்சன். சந்திரனின் கலைகள் 14ம் தினம் ஒன்றாகத் தேய்ந்து போகும்படி சாபம் கொடுக்கிறான். தினம் ஒன்றாக கலைகளை இழந்த சந்திரன் பதறிப்போய் தட்சனிடமே இந்த சாபம் தீர வழி கேட்கிறார். சிவபெருமானை நோக்கி தவம் செய் என அவர் கூற இந்த தலத்திற்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார் சந்திர பகவான். சந்திரன் முழுவதுமாக தனது பொலிவை எல்லாம் இழந்து நிற்கும் வேளையில் அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான். தேய்ந்த நிலையில் பிறையாக இருந்த சந்திரனை தனது முடியில் சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறார். அதோடு தட்சனின் சாபத்தை முழுவதுமாக நீக்க முடியாது. அதனால் அவரின் சாபத்தின் படி 15 நாட்கள் தேய்ந்தும் பிறகு தனது அருளால் 15 நாட்கள் வளரும் செய்வாய் என வரமளித்தார். சந்திரன் தவம் செய்து பலனடைந்த தலம் என்பதால் அவரின் பெயராலேயே இது திங்களூர் ஆயிற்று. தமிழகத்தில் அன்னப்பிரசானத்துக்கு மிகச் சிறந்த தலம் திங்களூர் கைலாசநாதர் கோயிலாகும். குழந்தைக்கு முதல் சோறு கொடுப்பதை அன்னப்பிரசானம் என்பர். இவ்வாறு உண்ணும் குழந்தைகளுக்கு ஜலதேவதையின் அருளும் ஔஷ்தி தேவதையின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆண்டுதோறும் பங்குனி உத்திர தினத்தன்று காலை 6 மணிக்கு சூரிய ஒளி கருவறையில் உள்ள கைலாசநாதர் சிவலிங்க திருமேனி மீது படர்வதால் அன்று சூரிய பூஜையும். மறுநாள் மாலை 6:30 மணிக்கு சந்திரனின் ஒளி கைலாசநாதர் மீது பொழிவதால் அன்று சந்திர பூஜையும் நடைபெறுவது இவ்வாலயத்தில் சிறப்பு நிகழ்ச்சியாகும். இதைப் போலவே புரட்டாசி மாதத்து பௌர்ணமி அதற்கு முன் பின் ஆகிய 2 நாட்களிலும் சந்திர ஒளி இறைவன் மீது விழுவதை இப்போதும் பார்க்கலாம். கருவறையில் இறைவன் கைலாசநாதர் திருமேனி மீது சந்திர பிறை சூடியிருப்பதும் சிறப்பானதாகும். சந்திர பகவான் வாழ்க்கையில் சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு தடைகள் இல்லாத முன்னேற்றம் திறமைகள் அதற்கு ஏற்ப வாய்ப்புகள் அமைய சந்திர பகவானின் அருள் தேவை. சந்திரன் பகவான் ஜாதகத்தில் எந்த இடத்தில் உள்ளார் என்பதை பொறுத்து தான் அந்த நபரின் மந்தத்தன்மை சுறுசுறுப்பு போன்றவற்றை கணக்கிட முடியும். வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர்வதற்கும் சந்திர பகவானின் அருள் நிச்சயம் தேவை. சந்திர காயத்ரி மந்திரம். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சந்திரர் பிரசோதயாத். அன்னப்பிரசனம். அன்னப்பிரசனம் எனப்படும் குழந்தைகளுக்கு முதலில் சோறூட்டும் நிகழ்வு இக்கோவிலில் அதிகம் நடத்தப்படுகிறது. அன்னப்பிரசனத்திற்கு புகழ்பெற்ற தலமாக திங்களூர் விளங்குகிறது. வெள்ளி கிண்ணத்தில் பால் நெய் தேன் கலந்த சாதத்தை ஊட்ட வேண்டும். சந்திர தோஷம் நீங்க. சந்திர பகவானால் ஏற்படும் சிக்கல்கள் நீங்குவதற்கு வீட்டில் உள்ள அரிசியில் ஒரு கைப்பிடி எடுத்து சந்திர பகவானை மனமார பிரார்த்தனை செய்து அந்த அரிசியை பறவைகளுக்கோ பசு மாட்டிற்கோ தானமாக வழங்க வேண்டும். பச்சை